அதிசய சித்தர் ஸ்ரீ பலராமலிங்க சுவாமிகள். ஓம் நமச்சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நம்மில் பலரும் பக்தியும் ஆன்மீகமும் ஒன்று என்று எண்ணிக்கொண்டு இருப்போம். ஆனால் உண்மையில் இரண்டிற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. பக்தி என்பது கடவுள் மீதான அன்பை செலுத்துவது, கடவுளை நோக்கி நகர்வது, கடவுளை வழிபடுவது, சரணடைவதும் தான். ஆனால் ஆன்மீகம் என்பது ஒரு வாழ்வியல் முறை. அகத்தை தேடுதல், அகத்திற்குள் ஒரு பயணம் மேற்கொள்ளுதல், நம் ஆன்மாவை அறிதல், பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளுதல், இவை அனைத்தும் ஆன்மீகத்திற்குள் அடங்கும். சுருக்கமாக சொன்னால், பக்தி என்பது நம்பிக்கை, ஆன்மீகம் என்பது சத்தியம், உண்மை. பெரும்பாலான நம்முடைய கடவுள் வழிபாட்டு முறைகள் 3 வகைப்படும். ஒன்று, நம் முன்னோர்களின் வழிகாட்டுதலின்படி நாட்டார் தெய்வ வழிபாடாக இருக்கும். இரண்டாவது, பொது தெய்வங்களான அம்மன், பிள்ளையார், முருகன், பெருமாள் ஆகியோரை வழிபடும் முறையாக இருக்கும். மூன்றாவதாக, இயற்கையை வழிபடும் முறையாக இருக்கும். ஆனால் இந்த மண்ணில் பிறந்து ஞானம் பெற்று அகத்தை கடந்து பிரபஞ்சத்துடன் ஐக்கியமான சித்தர் புருஷர்களை வழிபடும் முறையை நம்மில் மிக சிலர் மட்டும் கடைபிடித்து வருகிறோம். ஏராளமான சித்த புருஷர்கள் இந்த பூமியில் அவதரித்து பூத உடலை விட்டு விலகினாலும் அவர்களின் ஆன்மா பிரபஞ்சத்துடன் கலந்து இன்றும் உயிர்ப்புடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். செங்காந்தல் ஆன்மீகம் சேனலின் முதல் வீடியோவாக நாம் பார்க்க இருப்பது அவ்வாறான ஒரு அதிசய சித்தரை பற்றிதான். பெரும்பாலான சித்தர்கள் மலையிலும் மலை சார்ந்த இடங்களிலும் ஜீவசமாதியான நிலையில் வெகு சிலருக்கு மட்டுமே மக்களோடு மக்களாக வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்துள்ளனர். அவ்வாறு சென்னையிலும் சென்னையை சுற்றிலும் சில சித்த புருஷர்களின் ஜீவசமாதிகளும் உள்ளன. பட்டினத்தார், பாமன் சுவாமிகள், ஞானப்பிரகாச சுவாமிகள் என பல பிரபலமான சித்தர்களின் ஜீவசமாதிகள் இருந்தாலும் பெரிதும் பிரபலமாகாத அதிசய சித்தர் பலராமலிங்க சுவாமிகளின் ஜீவசமாதி பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த வீடியோவில் நாம் அவரை குறித்துதான் அறிந்து கொள்ளப் போகிறோம். சென்னையில் உள்ள திருவான்மியூரில் அமைந்துள்ள காசி கைலாயங்கிரி ஞானஜோதி பலராமலிங்கநாதர் ஆலயத்தில்தான் பலராமலிங்க சித்தரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. மனப்பிணியையும் உடல் பிணியையும் தீர்க்கும் உலக பிரசித்தி பெற்ற மருந்தீஸ்வரர் ஆலயத்தின் சரி நேர்கோட்டில்தான் இந்த அதிசய சித்தர் பலராம சுவாமி சித்தரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. பிறக்கும் போதே யாரும் சித்த புருஷர்களாக பிறப்பதில்லை. சாமானியனாக பிறந்து வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களையும் கடந்து ஓர் புள்ளியில் ஞானம் பெற்று அகத்தை கடந்து பிரபஞ்சத்தை அடைந்த பின்தான் சித்தர்களாக அவர்கள் பரிணாமிக்கிறார்கள். இந்த விதி அனைத்து சித்த புருஷர்களுக்கும் அடங்கும். நம்முடைய பலராமலிங்க சித்தரும் இதற்கு விதிவிலக்கில்லை. தன்னுடைய இளமை காலத்தில் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள காதி கிராப்ட் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த பலராமலிங்க சுவாமிகள் முருகரின் மீதான அதீத பக்தியினால் பாமன் சுவாமிகளின் ஜீவசமாதிகள் ஞானத்தை தேடி ஐக்கியமானார். ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு வந்த அவர் 1974ஆம் ஆண்டு ஒரு அற்புத நாளில் மருந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு நேர்கோட்டில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு தன்னை அறியாமல் சென்றார். அங்குள்ள ஸ்தல விருட்சமான கல்லாள மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கினார். நீண்டகால தியானத்திற்கு பின் தன்னுடைய பிறவியின் பயனை உணர்ந்து கொண்ட அவர்
திருவான்மியூரில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தன்னுடைய தெய்வ திருப்பணிகளை தொடங்கினார். ஆரம்பத்தில் பல்வேறு எதிர்ப்புகளை அவர் சந்தித்தாலும் மனம் தளராமல் தன்னுடைய இறைப்பணியை தொடர்ந்து செய்து வந்தார். முருக பக்தராக இருந்த அவர் தனக்கு ஞானத்தை வழங்கிய அண்ட சராசரத்தின் ஜீவநாடியான சிவனை சரணாகதி அடைந்தார். தன்னை மறந்து வந்து இங்கே உள்ள வந்து உட்காந்துட்டார். இங்கே ஒரு சிவலிங்கமும் அந்த கல்லால் மரம் பேர், இந்த கல்லால் மரத்துக்கு தான் அவர் ஞானம் பெற்றார். ஆரம்ப காலகட்டத்தில் கல்லால மரத்தின் கீழ் சுயம்புலிங்கம் மட்டுமே இருந்த இந்த ஆலயத்தை தன்னுடைய சொந்த செலவில் பலராமலிங்க சுவாமிகள் புனரமைத்தார். தன்னுடைய சொந்த வீட்டை விற்று அந்த காலத்திலேயே சுமார் 1.5 லட்சம் ரூபாய் செலவழித்து கோயில் திருப்பணிகளை மேற்கொண்டார். பலராமலிங்க சுவாமிகள்தான் ஒரு சித்தர் என்று உணர்ந்தும் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதை மட்டும் செய்யாமல் கோவிலை சுத்தப்படுத்துவது, சிவனுக்கு பூமாலை கொடுப்பது, சமைப்பது என அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். இதன்பின் சித்தரின் மகிமையை அறிந்து பக்தர்கள் கோவிலுக்கு படையெடுக்க தொடங்கினர். எப்போதும் மௌனமாக இருக்கும் பலராமலிங்க சுவாமிக்கு மௌன சித்தர் என்ற இன்னொரு பெயரும் உள்ளது. பொதுவாக சைகைகள் மூலமாகவே பக்தர்களுடன் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளும் சித்தர் வருபவர்களின் அகத்தை அறிந்தே அவர்களின் குறைகளை கண்டறிந்து அவற்றை தீர்த்து வைத்தார். பெரும்பாலும் விபூதியையும் உணவையுமே பலராமலிங்க சித்தர் பிரசாதமாக தந்ததாகவும் பக்தர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். அவர் வந்தால் முதல்ல சாப்பிடணும். பசிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் எல்லாருக்கும் எதையும் சொல்லுவார். சாப்பிட்டு போய் தான் சாமி கும்பிடணும். சித்தரின் பல அதிசயங்கள் குறித்து சிலாகித்து பேசும் பக்தர்கள் பல ஆண்டுகளுக்கு முன் இந்த கோவிலுக்கு எதிரில் ஒரு குளம் இருந்ததாகவும் அதில் ஏராளமான நல்ல பாம்புகள் இருந்ததாகவும் அவை சித்தரிடம் வந்து ஆசி பெற்று செல்வதையும் நேரில் கண்டதாகவும் தெரிவித்தனர். இது ஒரு குளம் மாதிரி இருக்கும். இது சுற்றி பனைமர தோப்பு தான் இருக்கும். அந்த தோப்பு ஆண்ட இருக்கும்போது அப்போ சிவா வீட்டில் அந்த குளத்துலேருந்து பாம்பு ஸ்ட்ரெயிட்டாக அவர்கிட்ட நிற்கும். நான் அது கண்ணால் பார்த்துருக்கேன். தொழுநோயாளியை குணப்படுத்தியது, மாணவர்களை தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்க வைத்தது, பாம்பு கடித்ததை கண் பார்வையாலேயே சரி செய்தது, குழந்தை பாக்கியத்தை அருளியது, சொந்த வீட்டு கனவை நினைவாக்கியது என அதிசய சித்தரின் மகிமைகள் ஏராளம் எனவும் இவை எதுவும் வாய்வழி கதைகள் இல்லை என்றும் அதற்கு தாங்களே சாட்சி எனவும் பக்தர்கள் கண்ணீர் மல்க கூறுகின்றனர். 10 வருஷம் குழந்தை கிடையாது. அப்புறம் 3 வருஷம் நான் கோயிலுக்கு அப்புறம் கொஞ்சமாக சிவத்தொண்டு செய்ய ஆரம்பித்து உடனே அதுக்கப்புறமா பார்த்தா எனக்கு குழந்தை வர ஆரம்பிச்சு. எனக்கு இப்போ 6 வயசு ஆகுது. ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு. வளர்ந்துருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. பலராமலிங்க சித்தரின் ஜீவசமாதி தரிசித்த பின் வர்ணிக்க முடியாத ஆன்மீக அதிர்வை உணர்ந்ததாகவும் அதன் பின் தங்களின் வாழ்க்கையில் அனைத்தும் சுபமாக நடப்பதாகவும் பக்தர்கள் மெய் சிலிர்த்தபடி இன்றளவும் கூறி வருகின்றனர். பக்தின்றது இருந்தது, பட் தெளிவுன்றது எனக்கு இங்கே தான் கிடச்சிது. எங்கள் வாழ்க்கையிலும் சரி, எதுக்கெல்லாம் அப்போல்லாம் ரொம்ப கோபம் வரும். இந்த கோபம்லாம் எதுவுமே உண்மை இல்லை. வாழ்க்கையில் நிரந்தரமான ஒன்று இறைவன் மட்டும்தான் அப்படின்னு நான் உணர்ந்தேன். கடைசி வரை உண்மை, சத்தியம், சிவம் என்று வாழ்ந்த பலராமலிங்க சித்தர் கடந்த 1994ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி சித்தியடைந்தார். திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் சித்தியடைந்தாலும் அது சிவபெருமானின் நட்சத்திரமாக கருதப்படுவதாலும் அந்நாளன்று சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் ஆலயத்தின் தெற்கு கோபுரத்தில் காசி விஸ்வநாதர் கோவில் சார்பாக பஞ்சாசரம் ஐயா அவர்களின் தலைமையில் சிவனடியார்கள் ஆண்டுதோறும் மோட்ச தீபம் ஏற்றி வருகின்றனர். தெற்கு ராஜகோபுரத்தில் போயிட்டு சிதம்பரம் நடராஜ கோயிலில் போயிட்டு மோட்ச தீபம் ஏற்றுவோம். மோட்ச தீபம் ஏற்றி இன்னும் அவர் பன்மடந்த உலகுக்கு அமைதியும் நல்ல எண்ணமும் நல்ல புத்திரை செய்வது தான் எங்களுடைய அபிப்பிராயமே. பொருளுக்காக ஓடி தேடி ஏங்கி அலைந்து சோர்வடைந்த தன்னை நோக்கி வரும் பக்தர்களை அரவணைத்து அடைக்கலம் தருவதுதான் பலராமலிங்க சித்தரின் அருட்கருணை. அகந்தையை அகற்றி அகவிளக்கை ஏற்றி ஞானத்தை பெருக்கி பரம்பொருளுடன் ஐக்கியமாக செங்காந்தல் ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு சிவன் அருள் பாலிக்கட்டும்.